ஃபைட் பண்ணி இழுத்துட்டு இருக்காரு. குப்பையிலக்கார மீன் இழுக்காரன். என்னது வருது? குப்பை வருதா மீன் வருதாரா? மீன் வருதுல இவ்வளோ அங்கே பாருல குப்பன்ட்ட. ரீப்ஜிக் தற்போது நிலைமை ரீப்ஜிக்ல எந்த ஜிக்கு போட்டாலும் இதான் நிலைமை நண்பா. மீன் தெரியாது, ஒளிச்சு வச்சிருக்கான். ஆமா, ஏன்னா அதுக்கு இந்த குப்பை இல்லாமல் வச்சுட்டீங்கன்னா பாசிக்குள்ள போய் அண்டிடும்ல, அதனால எடுத்துருக்கான். அம்மா இன்னைக்கு இவ்வளோ நேரம் போட்டதுக்கு என்ன மீன் பிடிச்சிருக்கோன்னு பார்த்துக்கோங்க. தற்போது நிலைமை இதுதான். இன்னைக்கு ராடன்றியில் எவ்வளோ பேர் போட்டோம், என்ன ஏது என்ன மீன் பிடிச்சிருக்கோம் அப்படிங்கிறத நீங்களே உங்களுக்கே பார்த்தா தெரிஞ்சிருக்கும். ரைஸ் திருப்பி காட்டுறா, டாட்டு தெரிய மாட்டேங்கி. 5 கிலோ மீன்ல போயிடு அட்ரா சக்க. இந்த இடத்துல 20 பேர் தூண்டி போட்டுருக்காங்க. தம்பி மட்டும் மீன் பிடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். பெரிய வேர்ல்டு அளவு சாதனை நண்பா இப்போ உள்ள நிலைமைக்கு. 7 கிலோ. நிறைய நண்பர்கள் நினைக்கிங்க நல்ல தண்ணி வீடியோ போடுறேன், உப்பு தண்ணி வீடியோ போட மாட்டேங்க அப்படின்னு நினைக்கிங்க. எதுக்கு அப்படின்னா இப்போ தெரியுதுங்களா, இதுதான் மீன் சைஸு. இது அடிக்கி இல்லைன்னா ஸ்பாரை குட்டி இந்த 1 இன்ச்சு தான் இருக்குது, அது விரட்டுது. ரேராக ஏதாவது 1-2 கடிக்குது, நான் இல்லைன்னு சொல்லலை. ரொம்ப ரேராக ஏதாவது 1-2 பிடிக்க தான் செய்யுது. மீன் எப்போதுமே சுத்தமாக க்ளோஸ் ஆகாது, 1-2 பிடிக்க தான் செய்யும். அதனால் அந்த ஒரு மீனுக்காக நம்ம ராடு ரீல்லாம் ரொம்ப டயர்டாகிடுது. பாவம் சீக்கிரம் தேஞ்சிருது. இப்போ ஒரு வருஷம் ஓடுற ரீலு 6 மாதத்தில் தேஞ்சிடும். அந்த அளவுக்கு யூஸ் பண்ணிட்டு அப்போ தான் ஒரு மீன் கிடைக்கும். அதான் தற்போது நிலைமை. அதனால தான் கடல் சைடு அதிகமாக போக முடியல. ஆனால் டெய்லியுமே போய் யூஸ் பண்ண தான் செய்கிறோம். நான் ஒன்றும் ரிசல்ட் இல்லைன்னா கிளம்பி வந்துடும். ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் அடிச்சு வைப்போம், அந்த கிளம்பி வந்துடுவோம். ஒரு தண்ணிக்கு எண்ணத்தை போட்டு அடிக்க அப்படின்ட்டு. அதனால தான் ஸ்லிங் ஷாட் வீடியோ போட்டேன். நிறைய நண்பர்களுக்கு ஸ்லிங் ஷாட் வீடியோ பிடிக்கல. என்னப்பா நீ நல்ல தண்ணியாக போடுற, கடல் தண்ணி வீடியோ போடு அப்படின்னு. கடல் தண்ணி வீடியோவில் அடித்தா தானே போடுவோம். இந்த மாதிரி பெரிய லெவலில் அடிச்சதுன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம் நீங்களே சொல்லுங்கள். இது உப்பு புளிக்காகுமா? கழட்டி உள்ளூர்றா. நிலைமை அந்த அளவுக்கு தான் இருக்குது. நான் வச்சுக்கிட்டே வஞ்சனம் பண்ணலை. தற்போது நிலைமை இதான். நான் அப்பப்போ பிடிக்கிற வீடியோ அப்படியே போட்டுக்கிட்டே இருக்கிறேன். தான் தனி குழந்தைக்கு போட்டுருமா. போட்டு உள்ளதை போய் இந்த டப்பாக்குள்ள தான் போடுறாங்க. உள்ளதைக்கு போட்டு போட்டான். எஸ்கேப், கிரேட் எஸ்கேப். சரி, இதே போல் மற்றொரு வீடியோ சந்திப்போம். ஸ்லிங் ஷாட் வீடியோ வேணும் இல்லை நல்ல தண்ணி வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா நான் வீடியோ போடுறேன். ஏன்னா வீடியோ வர்றதுக்கு கொஞ்சம் தாமதமாகலாம். ஏன்னா இப்போதைக்கு மீன் அடி கிடையாது, கொஞ்சம் வெயிட் பண்ண தான் செய்யணும்பா. இந்த தகவல் சொல்லி போட்டாலுமே நீங்கள் பார்க்குறதுக்கு ரெடியாக இல்லை, நான் சொல்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன், பார்க்க நீங்கள் ரெடியாக இல்லை. அதுதான் ஒரு கஷ்டம். சரி ரைட்டு, ஓகே. இதோட நாங்கள் இந்த ஃபிஷிங் முடிக்க போகிறோம். அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்.